சந்தோஷம். ஓம்கார் ஆசிரமம் பெருமையுடன் வழங்கும் 40வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம். புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்றது. ஓம் நம சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய நம ஓம். ஜெகன்மாதே ஜெகஜனனி ஜெகன்மாதே. எல்லாம் வல்ல ஆண்டவனையும் சத்குருவையும் நமது குரு ஓம்காரானந்தா சுவாமிகளையும் அவரை சிரம் சார்த்தி வணங்கி இங்கு உங்கள் எல்லோரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இது ஓம்கார ஆசிரமத்தின் 40வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி வெட்டவெளி தியானம். இன்று ஓர் நன்னாள், உகந்த நாள், சித்திரை திருநாள். சித்திரையில் முழுமதி நாள். முழுமதி என்பது நிறைமதி. நம்மளுடைய இமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளுக்கு பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் நிறைவாக உள்ளான். சித்தர்கள் என்று கூறக்கூடிய உயர்ந்த தத்துவம் உள்ள மகாத்மாக்களுக்கு இன்று உகந்த நாள். சத்தியம், தர்மம், நியாயம் என்ற உயர்ந்த கொள்கைகளை பின்பற்றி வரும் ஓங்கார ஆசிரமம் மெடிடேஷனை 40 ஆண்டுகளாக சராசரியாக நிகழ்த்து வருகிறது என்பதே ஒரு மாபெரும் சாதனை. That the thought of some other people also will be affecting you. So that way your own thoughts and the thoughts of other people will be causing lot of problems. Dhyana is one thing which help us to reduce these problems. தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்கள் தியானத்தின் முக்கிய அடிப்படைகளை விளக்க தொடங்குகிறார்கள். 8 படிகள் பதஞ்சலி சொல்ற. பொய் சொல்லாம இருந்தால் தியானத்தை தகுதி உள்ளவன். இயமம் நேரும் சொல்ற. வாசினா போய் இந்த மூக்கில் ஓடுகின்ற காற்று யாராவது கவனிச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றீங்க, அதை பார்க்குறேன், எனக்கு அது தெரியும், இது தெரியுமா? ஓ மூக்கில் ஓடுகின்ற காற்று உனக்கு தெரியுமான்னு தெரியாது. இது பிங்களை, இது இடகளை. இந்த காற்று எங்க போய் முட்டுது, எங்க போய் முடியுது, ஆதி அண்ணன் தெரியாது. இது சித்தர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், நட்டக்கல்லும் பேசுமோ அப்படின்னு கேட்கிறாரா. நம்ம சுவாமி கேட்பார், நாதன் உள்ளிருந்தால் நட்டக்கல்லும் பேசும் என்பார் நம்ம சித்தர். நம் சித்தர் என்பது நம்ம ஓங்கார சாமியிடம் சொல்கிறது. யோக நிலையில் இருக்கக்கூடியவர்களை நாமும் தினமும் செய்வதற்கு முயற்சி செய்து அவர்களை அருளை பெற வேண்டும் என்பதற்காக கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம தியானத்துக்கு வந்திருக்க நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். 1000 புராண கதையை கற்றுவதை விட ஒரு நிமிர்ந்து உட்கார கற்றுக்கொண்டாலே போதும். உட்கார்ந்து பாரு, ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பாரு, வலிக்கும் தான், மனசு வலிக்கும். மனசு வலிக்கிற மாதிரி பிரம்ம வரும். 2ஆம் நாள் உட்கார்ந்து பாரு, 3ஆம் நாள் உட்கார்ந்து பாரு, 4ஆம் நாள் உட்கார்ந்து பாரு, 6 மாசம் உட்கார்ந்து பாரு, அப்படி நிமிர்ந்து உட்காருவேன். அந்த நிமிர்ந்து உட்காருல என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுது பாரு. காஸ்மிக் லெவல்ல ஒண்ணுமே பார்க்காம ஒரு வைப்பு வைக்காம நினைச்சதெல்லாம் பேசிட்டு நடந்ததெல்லாம் பேசியிருந்தா அது என்ன வாழ்க்கையே? என்ன வெட்ட வெளிதல்லி போக்கு பட்டாயம் எதுக்கடி குழம்பாய், பட்டாயம் ஏதுக்கடி. சாமி அவர்கள் முதலாக இந்த ஓங்கார தியான சபையை ஆரம்பிக்கும்போது அடியேனும் அந்த நிலையத்தை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தேன். அந்த காலத்தில் 2 வகையான மனிதன் தான். ஒன்று யோகியன், இன்னொன்று ஆனா யோகியன். ரொம்ப யோகியம் சார். யோகம் பயிலுகின்றவர்கள் யோகியன் பேரு. அந்த காலத்துல எல்லாம் யோகம் பயின்ற பெரிய பயிற்சியில இயல்பா வாழுதான் யோகம். அது பதஞ்சலி சொல்ற. உன் மனசுல இருக்க தீமையெல்லாம் நீக்கிடு, நல்லதை உன்னிடம் என்னென்ன உன்கிட்ட நல்லது புரிந்திருக்கு அதை வெளியே கொண்டு வா. அப்படி உன் வாழ்க்கைக்கு குறைவாக நல்லது இருக்குமே வெளியில நல்லதை வாங்கிக்கொள்.
யமம் நியமம் நேமனிஷ்டமம். ஒழுங்கா உட்காரு, ஒழுங்கா நட. சில பேர் டிக்கெட் அது எல்லா நடைகளும் பார்த்தீங்கன்னா இடங்களை பெண்களை பேஸ் பண்ணி தான் நடை அமையுது. ரியலி இட் இஸ் ட்ரூ. மனுஷன் காற்று ஓடுது இல்லையா, 2 அறையில ஓடுது இல்ல, தூங்குகையில் வாங்குகின்ற மூச்சு சூரியமாய் போனாலும் போச்சு. சூரிய மாறாம இருக்கணும், வாழ கத்துக்கோ. அப்புறம் உலகம்லாம் தெரிஞ்சானே தெரியட்டு நமக்கு என்ன. 3 வேளை சாப்பிட, உடம்பு எதை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த உணவை சாப்பிடு, நாக்கு ஏற்றுற உணவை சாப்பிடாத. சித்தர் பழக்கத்து வா, கீரைகளை சாப்பிடலாம், வல்லாறு இருக்கு ரொம்ப நல்லது, அறிவு வளரும். கஷ்டாங்கனி இருக்க சாப்பிடு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மற்ற கீரைகள் இருக்கு, முருங்கைக்கீரை சாப்பிடு, உடம்புக்கு நல்ல பங்கிரியாஸ் நல்ல இன்சுலின் சுரக்கும். இது மாதிரி நிறைய கீரைகள் எல்லாம் சாப்பிடு. நடந்து ஓடுகின்றவெல்லாம் சாப்பிடாத, நீந்துகின்றெல்லாம் சாப்பிடாத. அப்படி ஆன்மீகத்துக்கு வேணாக்க உங்களுக்கு அசைவ நிலை வேண்டாம், சைவ நிலையிலே உட்கார். ஆகவே நம் வாழ்வதற்கு, வாழ கற்றுக்கொள்வதற்கு ஒரு மார்க்கம் இருக்குமேனால் அது பாரதத்தில் தான் இருக்கின்றது. அது யோக மார்க்கம். உலகத்து எந்த நாட்டில இல்லை, இங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு போனதாங்க. ஒரு தப்பு செய்ய ஒண்ணுள்ள அந்த தப்பு ரெக்கார்ட் ஆகுது, பதிவு செய்யப்படுது உன் உடவுல. என் உடம்பு அது தீமை செஞ்சாலும் அப்படி நல்ல செய்ய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்ட் பண்றமே பதிவு செய்யப்பட்ட பரிச உணர்வு இருக்க, அதை உணரணும். அதுக்குதான் மெய்ஞான பேருணர்வு வேணும், ஹையர் கான்சியஸ் லெவல் வேணும். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உயர் மெய்ஞான விளக்கங்கள் பெற, சந்தோஷத்தை இனங்கண்டு கொண்டு அமைதியாக வாழ இத்திரு நூல்கள் வெளிவந்துள்ளன. வந்துவிட்டது அருள்மிகு கருப்பசாமி ஒரு நடமாடும் தெய்வம். தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்களின் 51வது தெய்வ நூல். பக்கங்கள் 2000, விலை 1500. ஓங்காரம் உலகிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக மாத இதழ். படியுங்கள் ஓங்காரம், உணருங்கள் ஓங்காரம். ஓங்காரம் ஆன்மீக மாத இதழ். நல்ல விழிப்பு சக்தியோடு இருக்கும்போது உன்னை நோக்கி இதை நினைக்கின்ற ஒருவர் ஜீவன் கஷ்டப்படுமையானால் அந்த பேருணர்வு காஸ்மிக் லெவல்ல உனக்கு தெரியணும். அதான் உணர்வு மயம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே போக்கு வரவும் புணர்மில்லா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பிருத்தேன்னு சொல்றாங்க. யாரு? மாணிக்க வாசகர். 10 வயசுல ஒரு சுகம் இருக்கு, 2 வயசுல ஒரு சுகம் இருக்கு, 7 வயசுல ஒரு சுகம் இருக்கு, 30 வயசுல சுகம் இருக்கு, 20 வயசு 18 வயசுல சுகம் இருக்கு. சுகம் மாறிட்டே போகும். நீ 18 வயசுல 20 வயசுல சடிச்ச சுகம் 40 வயசு பொருந்தாது. 40 வயசுல அனுபவிச்ச சுகம் பார்த்து 60 வயசுல பொருந்தாது. 60 வயசுல 70 வயசு ஆன 40 வயசு சொன்னாச்சு, என்ன சார் முட்டாள்தனம் வாழ்ந்துட்டு என்னமோ பெருசு நினைச்சனும், ஒண்ணுமே இல்லை. அதுக்கு மேல சுகம் ஏறிக்கொண்டே இருக்கும். கடைசியில கடவுள் சுகம் என்று உண்டு, மரணத்திலும் சுகம் உண்டு, நோயிலும் சுகம் உண்டு, துன்பத்திலே இன்ப காணுகின்ற பெருநிலை உண்டு. அப்படிலாம் சுகம் நிறைய இருக்கு. கடவுள் சுகம், பேரானந்த சுகம் சொல்ல சமாதி சொல்ற தெரியலை. நம்ம உள்ள ஒரு சுடுகாடு இருக்கு, அதே கிராமத்துல சுடுகாடு இருக்கு. இந்த கும்பகோணம் பார்த்தீங்களா, பாலக்கரையிலேருந்து திருவியாறு போறதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சுடுகாடு இருக்குங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு தெருக்கு 3 சுடுகாடு இருக்கும் போட்டு பார்த்தேன். என்னடா இந்த ஊர்ல இவ்வளவு சுடுகாடு இருக்குன்னு பார்த்தேன். ஆமா, அப்படியே கட்டடமா கட்டி வச்சிருக்கான். அந்த ஊர்ல போய் 4 குடும்பம் 3 குடும்பம் தான் இருக்கும். இவன் என்னைக்கு போய் என்னைக்கு வந்து என்னைக்கு இவ்வளவு சுடுகாடு தேவையா? 5வது திருவிழா போகும்போதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஏன்னா சீனிவாசன் தான் என் குருநாதர் அவதாரம் சச்சேத்திரம். அது பார்த்துட்டு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்து அது நம்ம உள்ள சுடுகாடு ஒண்ணு இருக்கு. அதுல ஆணவம் கண்மம் மாயை முற்பிறவி தீவினை எல்லாத்தையும் அதுல போட்டு பொசுக்குதல் அழித்தல். இந்த கடற்கரை குறிப்பா அந்த குளங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் the environment is very pure. It creates a positive vibration. The positive vibrations creates a good thoughts. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இடங்கள், இந்த குளங்கள் கரைகள் ஆர் இந்த சீஷோர்ஸ் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் த மெடிடேஷன்ஸ். அதுதான் அதனுடைய மெயின் என்ன சொல்லலாம். மனிதனாக பொருத்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தியானம் முக்கியம். இந்த தியானம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இட் பியூரிஃபைஸ் யுவர் பிளட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த தியானம் பண்ணீங்கன்னா இட் கம்ப்ளீட்லி பியூரிஃபைஸ் யுவர் பிளட். இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வித்தின் யுவர் பாடி.
கை பிடிச்சா கடைசி வரையும் கைலாயம் போயிலும் கை ஒன்றா இருக்கணும். அந்த தத்துவத்தை கொண்டது பாரத நாடு. இன்னைக்கு கைப்பற்றி நாளைக்கு கை விட்டுறதுதான் இந்த நாட்டு கலாச்சாரம் இல்லை. வாழ வந்திருக்கும், நல்ல மூச்சோடு வாழணும், சுவாசமாக இருக்கணும், நல்ல நீண்ட சுவாசம் வேணும். நவீன் பேச்சு, விரைய பேச்சு, விக்கின பேச்சு, வித்தக பேச்சு, விபரீத பேச்செல்லாம் நம்மகிட்ட நீக்கணும். சாகச பேச்சு, சாதுரிய பேச்சு, சபல பேச்சு இதெல்லாம் நம்மகிட்ட தேவையில்லை. சாமர்த்தியம் இந்த பேச்சு மனுஷன் வாழ்ந்துட்டு பேசிட்டு வாழ்ந்துருக்காங்க. சத்திய பேச்சு யாரும் இல்லை, தர்ம பேச்சு யாரும் இல்லை, நியாய பேச்சு யாரும் பேச மாட்டேங்கிறான். ஓங்காரானந்த சுவாமிகள் ஆரம்பித்து வைத்த இந்த ஓங்காராசிரம பணி மக்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கத்தான் இது அமைந்திருக்கிறது. நிம்மதி அவனவனுடைய செயலிலிருந்து, அவனுடைய தன்னை உணர்கின்ற தன்மையிலிருந்து, அவன் நல்ல செயலில் 20-60 வயசுல நிம்மதி வேணா 20 வயசுல ஒழுங்கானா இருக்கணும். அது யோகம். 60 வயசுல நிம்மதி வேணா 20 வயசுல ஒழுங்கா நல்ல நிலை செய்யணும். பெற்றோர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்களும் நல்ல உயர்ந்த பெற்றோர்களாகவும் இருக்க வேண்டும். அம்மாவை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி, அப்பாவை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி, குருநாதை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி, இயற்கை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி, இதெல்லாம் கண்ட கேள்வி கண்டபடி புத்தி கட்டணம் பேசினா அது வாழ்க்கை இல்லை. அது முறையான வாழ்க்கை, முறையான பேச்சு, முறையாக எழுந்திருத்தல், முறையாக வணங்குதல், முறையாக மற்றவர்களை வரவேற்கல், அவர் மனங்குளிரபடி நடந்து கொள்ளுதல், அவர் ஒப்ப தலைகூடி உள்ள பெரிதல் அனைத்தே பிளவுதல்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாம் சந்தோஷம். இனிமேல் எப்போ இவரை பார்க்க போகிறோமோ அப்படின்ட்டு. ஆகவே தியானம் இருந்தது. நான் பேசிக்கொண்டிருக்க நீ மௌனமாக இருக்கீங்க. இதே மௌன யோகம். தியானம் தொடங்கிவிட்டது. நிமிர்ந்து உட்கார வேண்டும். கருத்திலே நிமிர்ந்து உட்கார வேண்டும். கொஞ்சம் வலிக்கும் தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அடுத்த ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வந்துடும். நிமிர்ந்து உட்கார பார்த்து சிரசு நோய்கள்லாம் வராது. இந்த ஒரு அமிர்த நிலைகள் விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பது ஆன்மீகம். மனிதனை வாழ கற்றுக் கொடுப்பது ஆன்மீகம். அன்பாக இருக்க கற்றுக் கொடுப்பது. எல்லாத்தையும் அன்பாக இரு. பகைவினை இல்லாத ஒரு மனிதனை காட்டுங்கள் பார்ப்போம். மகாத்மாக்கள் சித்தர்களுக்கு பகை கிடையாது, ஞானிகளுக்கு பகை கிடையாது. எல்லா உயிரும் இன்பத்து வாழ்க்கைன்னு சொன்னார் யாரு? ராமலிங்க சுவாமி. எல்லா உயிரும் இன்பத்து வாழணும். தியானத்தின் முதல் படி மௌனம். நீ எல்லாம் பேசாதீங்க இன்னும் போறீங்க. ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கில் ஒரு சென்டென்ஸ், நல்ல சென்டென்ஸ், வாக்கியம். பல்லுடை படுவதும் வாயாலே, பல்லக்கு ஏறுவதும் வாயாலேன்னு சொன்னோம். நல்ல ஆதரவு. ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆதரவு பேர் மறந்துட்டேன், வயசாயிட்டோம் மறந்துட்டேன். பல்லுடை படுவதும் வாயாலே, பல்லக்கு ஏறுவதும் வாயாலே. நல்ல இனிப்பாக பேச என்ன டைன்னு ஒரு ரவுடிகிட்ட போய் சண்டைக்கு போன வச்சு உடப்போம், 4 கொடுத்தோம், தலை கையில் தூக்கிட்டு போடுவோம். நல்ல ஒரு பெரிய மனுஷன் பொண்ணு வச்சு ஆக எல்லாருமே இனிப்பாக பேச, அன்பாக பேச, தன்னால் முடிந்த உதவிகளை பரோபகாரங்கள்லாம் செய்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டோம் வச்சுங்க. ரோட்டில் அப்படியே நடந்து போகிறோம். அங்கேயும் காரில் போகிறேன். ஏங்க நடந்து போறீங்க? நம்ம காரில் ஏறுங்க, நம்ம காரில் ஏறுங்க, வாங்க போய் வீட்டில் கொண்டு விட்டுறேன். எப்படி வேண்டாம்னு சொன்னால் காரில் இருப்பேன். பல்லக்கு ஏறுவதும் வாயாலே, பல்லுடைப்படுவதும் வாயாலே. ஆகவே வாய் சமத்தை பேசாதே, மௌனத்தில் ஒன்று கரூரர் சொல்றார். கரூரர் பெரிய பயங்கரமான ஒரு அற்புதமான சித்தர். ராஜராஜ சோழன் சிவலிங்கம் பிரதேசம் பண்ணிட்டான். நல்ல தஞ்சாவூர் பிரதேசத்தில் பெரிய உயரமான சிவலிங்கம், ரொம்ப பெரிய சிவலிங்கம், கட்டி பிடிக்க முடியாத சிவலிங்கம். பால் அங்கே ஊற்றினா அப்படியே ஒரு சொட்டு தான் எல்லாத்தையும் முழுசாக பறி கீழே விழும். அதில் படுத்தோன்னா பார்த்தா சிவலிங்கம் ஆட ஆரம்பிச்சிட்டு. இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை செய்தோம், ஆட ஆரம்பிச்சிட்டு அது பண்ணால் சித்தண்ட சபையில் இருக்க சித்தர் கூப்பிட்டா என்ன இருக்குன்னா, அங்கேயிருந்து வந்த ஒரு சித்தர் தூ 3 தடவை துப்புனார். அப்படி இன்னும் போச்சு. அப்போ அவள் இருந்து அங்கே வாயிலேருந்து வருகின்ற ஒரு அமுத கெமிக்கல்ஸ் குழம்பு எவ்வளவு சக்தி வாய்ந்தது. எச்சுன்னு சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட தன்மை அந்த நிலையில் இருக்கு. ஆகவே பார்க்கும்போது நம்மை மாற்றுகின்ற தெய்வ நிலைக்கு, அமிர்தமான நிலைக்கு கொண்டு வருவது ஆன்மீகம். கீழியல் மனிதனிலிருந்து மெஞ்ஞான உணர்வு பெற்று அவனை உயர்ந்த மனிதனாக, பண்புள்ள மனிதனாக, சான்றோனாக, அதுக்கு அப்பாலுகின்ற இறைவனை அணுகின்ற மகா சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றுவது ஆன்மீகம். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உயர் மெஞ்ஞான விளக்கங்கள் பெற, சந்தோஷத்தை இனங்கண்டு கொண்டு அமைதியாக வாழ இத்திரு நூல்கள் வெளிவந்துள்ளன. வந்துவிட்டது அருள்மிகு கருப்பசாமி ஒரு நடமாடும் தெய்வம். தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்களின் 51வது தெய்வ நூல். பக்கங்கள் 2000, விலை
1500. ஓங்காரம் உலகிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக மாத இதழ். படியுங்கள் ஓங்காரம், உணருங்கள் ஓங்காரம். ஓங்காரம் ஆன்மீக மாத இதழ். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ நாராயணாய. ஜெகத்திலே 3 வகை உண்டு. ஒன்று உதடறிய சப்தமாக பேசுவது ஜபம். இரண்டாவது உதடாடும் உள்ளே மனசுக்கு அந்த உள்நிலையிலே அந்த கருத்துக்களுடைய நாதம் ஓடிட்டு இருக்கும். மூன்றாவது உதடும் ஆடாது, சப்தம் வெளியாது, உள்ளுக்குள்ளே ஆனந்த நிலையிலே அந்த வாசிக்குள்ளே ஜபம் ஓடிட்டு இருக்கும். இந்த வாசிக்குள்ளே ஜபம் ஓடிட்டு இருக்கும். முதல் ஜபம் எல்லாரும் சொல்லலாம். ஓம் நமோ நாராயணாய. சொல்லும் நல்லா இருக்கு. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ நாராயணாய. இந்த முழு மந்திரங்களை அமைதியா காலைல 108 தடவை சொல்லுங்க. ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாயே அப்படின்னு 108 தடவை மெதுவா அமைதியா நிதானமா சொல்லுங்க. உங்களுடைய சப்தத்தை உங்களை பண்ணும். சி என்ற சிவம், வா என்ற சக்தி, யா என்ற ஆத்மா. ஆத்மா சக்தியோட ஐக்கியப்பட்டு, சக்தி சிவத்தோட ஐக்கியப்பட்டு ஏகஸ்வரம் ஆகிறது தான் அந்த மந்திரத்துடைய அர்த்தம். சூக்க பஞ்சாட்சம், ஸ்தூல பஞ்சாட்சம், அதிசூக்க பஞ்சாட்சம்லாம் உண்டு கணக்கு. அதெல்லாம் படிப்படியாக உயர்ந்து செல்றதான். அதுதான் ஒன்றிலே சென்று பண்ணும்போது நிறைய கருத்துக்கள் வரும், நிறைய அண்டவெளி சக்தியெல்லாம் உங்கள்கிட்ட வரும். அமைதியாக உட்காருங்க, யாரும் சீன்னு சொல்லாதீங்க, அன்பா பேசுங்க, எல்லாரும் நல்லா இருக்கு நினைங்க. இப்படிப்பட்ட தெளிவானத வாசி சுத்தமாகும். நம்முடைய சக்தி, ஆத்ம சக்தி அழியாதது. உங்க உள்ள ஆத்மா இருக்கு, அந்த ஆத்ம சக்தியை வெளியே கொண்டு வாருங்க. தேகபலம் பார்த்துருப்பீங்க, மனோபலம் பார்த்துருப்பீங்க, அறிவுபலம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஒரு காலத்தில் ட்ரெயின் விழுந்துடும். ஆனா ஆத்ம பலத்தை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா எதனாலே அழிக்க முடியாது. ஒரு நாளைக்கு மனிதன் 6 முறை மூஞ்சி கழுவுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் செய்யறதில்லை, எல்லாம் கற்றுக்கிறது. ஆகவே 40 ஆண்டுகாலமாக செப்டம்பர் 22ஆம் தேதி 1972 முதல் வெட்டவெளி தியானத்தை சோழநேர் கடற்கரையில் ஆரம்பித்தோம். காலைல ராத்திரி 7 மணிக்கு சொன்னால் 9 மணிக்கு தான் எல்லாரும் வந்தாங்க. வெளிச்சமே இல்லாத இருளான இடத்துல தூங்காதீங்க, பிராண நஷ்டம் ஏற்படும். அல்லா சொல்ல, இருண்ட இடத்துல தூங்காதீங்க, ரொம்ப இருட்டான இடத்துல தூங்காதீங்க. சின்ன ஒளியாவது இருக்கணும், 0 வாட்டு, 00 வாட்டு லைட்டாக போட்டுருக்கணும். பல பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டில் போய் படுத்துட்டு இருக்காங்க, பிராண நஷ்டம் ஏற்படணும். ஐயா வல்லப்பெருமான் சொல்லுகின்றார். இந்த பிரணத்தை உள்ளுக்குள்ளே ஜெபியுங்கள். இதனைத் தொடர்ந்து சுவாமிகள் தியான பயிற்சியை துவக்குகிறார்கள்.
சந்திரனை சூரியனில் சாரப்பண்ணில் சகல சித்தம் கைவசமாய் தானே சீக்கிரம் சொல்ற மாதிரி இந்த அற்புதமான பௌர்ணமி திருநேரத்தில் நம்ம தியானம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஐந்து நிமிடம் மௌனமாக இருக்கும். பேசாமனும் தேக மௌனம், மனோமௌனம்னு சொல்லுவாங்க. 16 வகையான மௌனங்கள் உண்டு. படிப்படியாக மேலே போகும். எண்ணுகின்ற எண்ணம் எல்லாம் நீயே ஈஸ்வரா, எழுதுகின்ற எழுத்தெல்லாம் நீயே ஈஸ்வரா, பண்ணுகின்ற தொழிலெல்லாம் நீயே ஈஸ்வரா, பாடுகின்ற பாட்டெல்லாம் நீயே ஈஸ்வரா. 5 மணிக்கு எந்த குளிச்சுட்டு அமைதியாக உட்காந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்துடணும். நம்ம உடம்புல 3 வகையான வெப்பம் இருக்குது. கபால உஷ்ணம், மூலாதார உஷ்ணம், தேக உஷ்ணம். அந்த 3 வெப்பம் ஒன்றா கலந்துட்டா நோய் நிறைய வரும். அதெல்லாம் பட்டு நோய் குறையும். நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்லும். ஆகவே மனநோய் இல்லாமல் இருக்கணும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சித்ரா பௌர்ணமி என்பது நமது சாஸ்திரங்களில் சித்திரகுப்தர் அவரை பிரீதி பண்ணி நம்மளுடைய வினைகள் ஏதாவது குறைபாடு இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய செய்கைகளால் ஏதாவது குறை ஏற்பட்டு நம்மளுக்கு தீய கர்மா வந்து சேர்ந்திருந்தால் இந்த சித்ரா பௌர்ணமி என்ற தினம் அதை நம்ம சரி செய்து ஒரு நல் வினைகளை நற்கர்மங்களை செய்து சரி செய்து கொண்ட தினம் சித்ரா பௌர்ணமி. இன்றைய வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தியானத்தின் நிறைவாக வெட்டவெளிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு அனைவரும் அதனை நமஸ்காரம் செய்தனர். ஓங்காரம் உலகிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக மாத இதழ். படியுங்கள் ஓங்காரம், உணருங்கள் ஓங்காரம். ஓங்காரம் ஆன்மீக மாத இதழ். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உயர் மெய்ஞான விளக்கங்கள் பெற, சந்தோஷத்தை இனங்கண்டு கொண்டு அமைதியாக வாழ இத்திரு நூல்கள் வெளிவந்துள்ளன. வந்துவிட்டது அருள்மிகு கருப்பசாமி ஒரு நடமாடும் தெய்வம். தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்களின் 51வது தெய்வ நூல். பக்கங்கள் 2000, விலை 1500. வருகை தந்த அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேரன்போடு நிலாச்சோறு இனிய நிகழ்வில் பங்கேற்று மகிழ்ந்தனர். அன்னதானம், இதற்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு. நமது சுவாமிகள் இதை பசிப்பினி நீக்குதல் என்று கூறுவார்கள்.
அன்று காலை புதுச்சேரி ஓங்கார் ஆசிரமம் புதிய கட்டிட கிரகப்பிரவேச விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஓங்காரம் உலகிலேயே மிகச்சிறந்த ஆன்மீக மாத இதழ். படியுங்கள் ஓங்காரம், உணருங்கள் ஓங்காரம். ஓங்காரம் ஆன்மீக மாத இதழ். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உயர் மெய்ஞான விளக்கங்கள் பெற, சந்தோஷத்தை இனங்கண்டு கொண்டு அமைதியாக வாழ இத்திரு நூல்கள் வெளிவந்துள்ளன. வந்துவிட்டது அருள்மிகு கருப்பசாமி ஒரு நடமாடும் தெய்வம். தவத்திரு சுவாமி ஓம்காரானந்தா அவர்களின் 51வது தெய்வ நூல். பக்கங்கள் 2000, விலை 1500. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஓம்கார் ஆசிரமம், M14/2, கிழக்கு அவென்யூ, கொரட்டூர், சென்னை 6,80,000. தொலைபேசி 044 26 87 25 25 9444 22 9535.